இந்த புஸ்தகத்தின்படி புத்த அவதாரமும் அவரை தான் எடுத்திருக்கிறார், மகாவிஷ்ணு தான் எடுத்திருக்கிறார். அந்த பாடலை மட்டும் படிக்கிறேன். அது என்னன்னு சொல்றாங்கன்னா, சான்ஸ்கிரிட் எல்லாம் படித்தவர்கள் இருப்பீர்கள் உங்களுக்குள்ளே. நிந்தசியஜ்ஞ விதேரஹ ஸ்ருதிஜாதம் சரயருதய தர்சித பசுகாதம் நிந்தசியஜ்ஞ விதேரஹ ஸ்ருதிஜாதம் சரயருதய தர்சித பசுகாதம் கேசவத்ருத புத்த சரீர ஜய ஜெகதீச ஹரே. இதுக்கு முதல் பாட்டு என்ன சொல்லுது? வஹ சிவபூஷி விசதேவசனம் ஜலதாபம் அரஹதி பீதி மிலீத யமுனாபம் கேசவத்ருத ஹரதர ரூப ஜய ஜெகதீச ஹரே. மேகத்தை போன்ற வண்ணமும் கலப்பையினால் தாக்கப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சுகிற யமுனையின் வண்ணமும் உடையை மாசற்ற உடையில் அணிந்திருக்கும் கேசவனே, பலராமனாய் உடுத்தவனே. அது ஒண்ணு, அது ஒரு அவதாரம். பலராமனாய் அவதரித்தவனே. இரண்டாவது என்ன விந்தை, கொஞ்சம் எல்லாரும் கவனிக்க. என்ன விந்தை? வேதத்தில் விதிக்கப்பட்ட வேள்விகளின் பொருட்டு பசுக்கள் போன்ற விலங்குகள் கொல்லப்படுவதை கருணை உள்ளம் கொண்டு கண்டிக்கிறாய். ஓ கேசவனே, புத்தராக வடிவெடுத்தவனே, ஜெகதீசனே, ஹரியே, நீர் வெல்க. இத போஸ்ட் வச்சு அத்வாடி காமிச்சா என்னன்னு புத்தர் அவர் அந்த நான் ஒத்துக்கிறோமா இல்லையா, நம்ம பௌத்தத்தை எப்படி பார்க்கிறோங்கிறது வேற விஷயம். என்ன சொல்றான்? என்ன விந்தை? வேதத்தில் விதிக்கப்பட்ட வேள்விகளின் பொருட்டு பசு போன்ற விலங்குகள் கொல்லப்படுவதை கருணை உள்ளம் கொண்டு கண்டிக்கிறாய். ஓ கேசவனே, புத்தராக வடிவெடுத்தவனே, ஜெகதீசனே, ஹரியே, நீர் வெல்க. புத்தர் எதை கண்டித்தாராம்? அதுவும் புத்தராக வடிவெடுத்து வந்த மகாவிஷ்ணு அவர்கள், கேசவன் அவர்கள் எதை கண்டித்தாராம்? பசு போன்ற விலங்குகளை யாகத்தில் வேள்விகளில், அதுவும் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட வேள்விகளின்படி கொன்று கொண்டு இருந்ததை அவர் கண்டித்தாராம். இது ஜெயதேவர் எழுதிய அஷ்டபதி. நான் ஒன்னும் புரிந்து பண்ணிக்கல. இப்பொழுது கவனியுங்கள். இதுல இருக்குது எல்லா சூட்சமும். இந்த ஒரு வரியிலே தான் இருக்கிறது எல்லா சூட்சமும். ஆக மகாவிஷ்ணு இந்து மதத்துல பெரிய கடவுள். அந்த மகா பெரிய இந்து மதத்தின் மகா பெரிய கடவுள் புத்தராக அவதரித்தது ஏனென்றால், வேதங்களில் விதிக்கப்பட்ட வேள்வி முறைகளில் நடக்கிற பசு போன்ற விலங்குகள் கொல்லப்படுவதை தடுப்பதற்காக அவர் தந்தார் என்று. ஆக புத்தர் மேல பழிய போட்டுட்டு தான் இவன் மாட்டுக்கறி சாப்பிட்டு நிறுத்தினானுங்கன்ற. அது வரைக்கும் இவங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டமே அதுதான். பசுவுக்கு இவங்களுக்கு என்னைக்கும் சண்டையே கிடையாது. காளையோ பசுவோ அல்லது வேறு எந்த விலங்குகளோ பொலி போட்டு சாப்பிட்டவன். இதுல எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. சாதாரணமா இந்த 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் கூட பசு அவதாரம் எடுக்கவில்லை அல்லவா? மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்தாலே மீனாய் அவதாரம் எடுத்திருக்கிறார், ஆமையாய் அவதாரம் எடுத்திருக்கிறார், வாமனாய் அவதாரம் எடுத்திருக்கிறார், வெங்காயமாய் அவதாரம் எடுத்திருக்கிறார், வேண்டுமுண்டாய் அவதாரம் எடுத்திருக்கிறார். எல்லா அவதாரமும் எடுத்திருக்கிறவர் பசுவாக அவதாரம் எடுக்கவே இல்லை. ஏன்? அதை அரிசி சாப்பிடலான்றதுக்காக தான். அது உண்மையிலேயே அதை அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னா இதுல 2 கேள்வி இருக்கிறது. அறிவாளிகள் யோசித்து பார்க்க வேண்டும். பசுவை அடிச்சு சாப்பிட கூடாதுன்னா அந்த அவதாரத்தை அவர் எடுத்துக்க மாட்டாரா? நம்பர் 1. சரி, அப்படி பசுவை அது இந்து மதத்தில் பெரிய புனிதமானது என்று சொன்னால், அவர் அவதாரமா எடுத்ததெல்லாம் கூட புனிதம் தானே. அவர் மீன் மட்டும் சாப்பிடலாமா? பன்னி மட்டும் சாப்பிடலாமா? முதல்ல தண்ணி குடிக்கலாமா? அவர் அவதாரம் எடுத்துக்காச்சு. எதையுமே தொடக்கூடாது.
அப்போ இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் உங்களுக்கும் எண்ணம்தான், அவன் நோக்கம் வேறு என்பதற்குதான் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி. அவனுக்கு என்ன நோக்கம் என்றால், திருநிலை உற்றவர்கள் திருநிலை அற்றவர்கள் என்று 2 பிரிவாய் மக்களை பிரிப்பதற்காகவே அவதாரம் எடுத்ததுதான் இந்து மதம். இந்து மதத்துக்கு வேற எந்த பர்பஸும் கிடையாது. ரிவீல்டு ரெலிஜன்ஸ் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவமானாலும் அல்லது இஸ்லாமானாலும் அவங்களுக்கு அந்த ரெலிஜனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அதை செயற்படுத்த முடியுமா முடியாதா, விமர்சிக்கலாமா வேணாமாங்கிறது வேற விஷயம். ரிவீல்டு ரெலிஜனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு என்ன நோக்கம்? ஆதி மனிதனாக இருந்த ஆதாமும் ஏவாளும், ஆண்டவன் படைத்தவனான ஆண்டவன் அவர்களையும் படைத்து, ஆணை படைத்ததும் ஆதாமை படைத்து, ஆதாமை கொண்டே ஏவாளையும் படைத்து, அவர்கள் இருவரும் சுகமாக வாழ்வதற்காக ஒரு பெரிய வனத்தை ஈடன் தோட்டத்தையும் ஏதன் தோட்டத்தையும் படைத்து, அதிலே அவர்கள் உண்டு சுவைத்து ரசித்து குளிர்ந்து மகிழ்ந்து குடித்து பருகி ஆடி ஓடி விளையாடி மகிழ்வதற்காக அனைத்தையும் படைத்து கொடுத்து ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், நீ என் பேச்சு கேட்பியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் கேட்பேன் சொல்லியிருப்பான், கேட்க மாட்டேன் சொல்லியிருப்பான். நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்து வேலைக்கு கொடுக்கும்போது நான் சொல்ற மாதிரியெல்லாம் நடந்துக்கிறான்னு கேட்டா நல்லா நடந்துக்கிறேன்னு சொல்லுவோம். அப்புறம் நடந்துக்க முடியல, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அது முதல்ல சொல்லும் போது அப்படித்தானே சொல்றோம். நான் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நீங்க கீழ்ச்சி போட்டு தான் மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வேலைக்கு வர்றோம். அது மாதிரி ஆதாமும் ஏவாளும் இதையெல்லாம் நான் உனக்கு படித்து கொடுத்திருக்கிறேன், உன்னையும் படித்திருக்கிறேன், நான் சொல்ற மாதிரியே நீ நடந்துக்கிறியான்னு. சாமி நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், அதே மாதிரி நடந்துக்கிறேன்னா சரி ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், நான் சொல்ற மாதிரி நீ எப்போ நடந்துக்கிறியான்னு பாக்குறேன். அதோ அந்த மரம் தெரிகிறது, அதோ தெரிகிறது, அந்த மரத்தின் கனியை மட்டும் நீ பூசிக்க கூடாது, ஏனென்றால் நான் வேண்டாம் நீ சொல்லிவிட்டேன், நீ அந்த கட்டளையை மீறமாட்டா என்று நடந்துக்கிறேன். அது ஒரு டெஸ்ட். எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சுக்க வேணாமா? என்னமோ தெரியல, அவருக்கு அது தெரியல, அவரோட டெஸ்ட் வச்சாரு, இவன் மீறுவான். எந்த முதலாளிக்கும் தெரியும் தொழிலாளி மீறுவான்.